ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல பாபேல் கோபுரத்தை கட்டுறதை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு உறுதுணையா இருந்தவர் நிம்ரோத். அந்த பாபேல் கோபுரம் வானம் வரைக்கும் எட்டணும் அப்படின்ட்டு தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. நேபுகாத்நேச்சார் ஒரு கனவுல ஒரு மரத்தை பாக்குறாரு. அந்த மரம் நேபுகாத்நேச்சார் அப்படின்ட்டு தானியேல் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த மரம் வானம் வரைக்கும் எட்டுறத நம்மளால பார்க்க முடியும். அப்படியே தானியேல் 8வது அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சின்ன கொம்பை நம்மளால பார்க்க முடியும். அந்த சின்ன கொம்பு வானம் வரைக்கும் எட்டுறத நம்மளால பார்க்க முடியும். இந்த 3 சம்பவத்திலையும் பொதுவா நீங்க ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா மனுஷன் வானத்தை எட்டணும் அப்படின்ட்டு நினைக்கிறான். ஆதியாகமம் 11ல பாபேல் கோபுரம் வானம் வரைக்கும் எட்டி இருக்கும். ஆனா ஆண்டவர் அதை கலைச்சி போட்டாரு. நேபுகாத்நேச்சருடைய பெருமை வானம் வரைக்கும் எட்டுச்சு. ஆனா ஒரு சில நாட்கள்ல அவ்வளவு பெரிய ராஜா புல்ல தின்றதை நம்மளால பார்க்க முடியும். தானியேல் 8வது அதிகாரத்துல வர சின்ன கொம்பு ஆன்டியோகஸ் 4 எபிஃபனஸ், அதாவது 4ஆம் அந்தியோகஸ் எபிஃபனஸ் அப்படின்ட்டு வரலாறே சொல்லுது. அவரு கிரேக்க ராஜ்யத்தை சேர்ந்தவர். ஆனா அதே தானியேல் 11:45 வசனத்துல அந்த அந்தியோகஸ் உடைய முடிவு ரொம்ப கொடூரமா முடியுது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு கடைசியா உதவி செய்யறது கூட யாருமே வரல. வேதாகமம் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்குங்க. யாரெல்லாம் பெருமையோட வானம் வரைக்கும் எட்டணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்களோ, முடிவு ஏன் யோசிச்சாலும் அவங்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிக்கிறாரு அப்படின்ட்டு வசனத்துல போட்டிருக்கு. ஏன்னா முதல்ல இந்த விஷயத்தை செஞ்சது யார் அப்படின்னா சாத்தான். பரலோகத்துல இருக்கும்போது நான் ஆண்டவருடைய சிங்காசனத்துல போய் உட்காரணும் அப்படின்ட்டு மனசுல யோசிச்சான். அதை ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. பரலோகத்துல இருந்து தூக்கி எறியப்பட்டான். அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் தாழ்மையோடு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளலாம். ஏன்னா அவர் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரே வழி. சிந்தித்து பாருங்களேன்.